சிவவாக்கியனின் சிவவாக்கியம். நல்ல மஞ்சனங்கள் தேடி நாடி நாடி ஓடினீர். நல்ல மஞ்சனங்கள் உண்டு நாதன் உண்டு நம்முள்ளே. எல்லை மஞ்சனங்கள் தேடி ஏக பூசை பண்ணினால் தில்லைமேவும் சீவனும் சிவபதத்துள் ஆடும். நல்ல மஞ்சனங்கள், நல்ல இருப்பிடம். எங்கே நான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு இடத்த தேடி, ஒரு சுகந்தமான இடத்த தேடுறேன். அந்த மாதிரி தேடி தேடி ஓடுறோம். நல்ல மஞ்சனங்கள் நமக்குள்ளவே உண்டு, நாதன் உண்டு நம்மளே. எல்லை மஞ்சனங்கள் தேடி ஏக பூசை பண்ணினால் தில்லைமேவும் சிவனும் சிவபதத்துள் ஆடுமே. எது எல்லையோ அதை நாடி அதை பண்ணோம்னா அதனால் நமக்கு சிவபதம் கிடைக்கும் அப்படின்றார். உயிர் அகத்தில் நின்றிடும் உடம்பெடுத்த தர்க்கம் முன். உயிர் அகாரமாயிடும் உடல் உகாரமாயிடும். உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பது அச்சிவம். உயிரினால் உடம்புதான் எடுத்தவாறு உரைக்கிறேன். உயிர் அகத்தில் நின்றிடும். இந்த உயிர் இந்த அகத்தில் நின்றிடும். உடம்பெடுத்ததற்கு முன், உடம்பெடுத்ததற்கு முன்னாடியே உயிர் அகாரமாயிடும் உடல் உகாரம் ஆயிடும். உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பது அச்சிவம். உயிரினால் உடம்பு தான் எடுத்தவாறு. உயிர் தான் உடம்பு எடுத்துச்சு. அது எப்படி எடுத்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் என்று. அண்டம் ஏழும் உழலவே அணிந்த யோனி உழலவே பண்டை மால் அயனும் பருந்து நின்று உழலவே எந்திசை கடந்து நின்ற இருண்ட சக்தி உழலவே அண்டரண்டம் ஒன்றதாய் ஆதி நட்டம் ஆனதே. அண்டம் ஏழும், அண்டம் ஏழு. அண்டம் அப்படின்னா முட்டைக்கு பேர் ஒன்று அண்டம். அப்போது அந்த அண்டம் வந்து உழலுது, அசைந்த யோனி உழலுது. அந்த அசைந்த யோனியும் உழுது, பிறப்புறுப்பு உழுது. பண்டை மால் அயனுடன் பறந்து நின்று உழலவே, எல்லாம் உழுது. என் திசை கடந்து நின்று இருண்ட சக்தி உழலவே அண்டரண்டம் ஒன்றதாய் ஆதி நட்டம் ஆகவே. அந்த அண்டரண்டம், ரெண்டு அண்டமும் ஒன்றா சேர்ந்து இணைந்ததுனால ஆதி நட்டம் ஆகுமே. உருவ நீர் உறுப்பு கொண்டு உருதரித்து வைத்திடும். பெரிய பாதை பேசுமோ பிசாசை ஒத்த மூடரே. கரிய மாலும் அயனுமாக காணனாத கடவுளை உரிமையாக உண்மையிலே உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே. உருவ நீர் உறுப்பு கொண்டு உருத்தரித்து வைத்திடும். உருவத்தை எது உண்டாக்குமோ அந்த நீர் அதை உண்டாக்கி அதை வச்சிடும், அதை செய்யும். பெரிய பாதை பேசுமோ பிசாசை ஒத்த முறை. பெரிய பாதை பேசாது, பிசாசுனா பெரிய பாதை சின்ன பாதைலாம். கரிய மாலும் அயனுமாக காணாத கடவுளை உரிமையாக உண்மையிலே உணர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ள சொந்தமாக்கி வச்சுக்கிறீங்க, உரிமையாக வச்சுக்கிறீங்க, அதை உணர்ந்து கொள்ளுங்க. பண்ணி வைத்த கல்லையும் பழம்பொருள் அதென்று எண்ணமுற்று என்ன பேர் உரைக்கின்றீர் ஏழைகால். பண்ணவும் படைக்கவும் படைத்து வைத்து அழிக்கவும் உண்ணமாகி உலகளித்த ஒன்றை நெஞ்சில் உண்ணுமீர். பண்ணி வைத்த கல், செஞ்ச கல், செதுக்கி வச்ச கல், அது பழம்பொருள் என்று சொல்லி எண்ணமுற்றும் என்ன பேர் உரைக்கிறீர் ஏழைகால். கடவுளை புரிந்து கொள்ளாத, வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத, உண்மை புரிந்து கொள்ளாத யாருமே ஏழைகள் தான். ஏழைன்னா துணிமணி இல்லாதவங்க, வீடு வாசல் இல்லாதவங்களாம் ஏழைகள் இல்லை. அதை அடையிறதுக்கான சிந்தனை திறன் இல்லாதவர்களால் அதை ஏழைன்னு சொல்லலாம். ஸோ சிந்திக்காதவங்க யாருமே ஏழைகள். ஸோ உரிமையாக அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒன்றதாகி உணகழிந்த ஒன்றையும் நாளதான போனியும் நவீன்ற வித்தும் ஒன்றதாய் ஆழதான வித்துலே அமர்ந்தருங்கு மாறுபோல் சூலதான உற்பனம் சொல்வதான மந்திரம் மேலதான ஞானிகள் விரைத்திருக்க வேண்டுமே. ஞானதான யோனியம், நாளதான யோனின்னா விதை முட்டை, விதை முட்டை புழுக்கம் கருவுறுதல், இந்த நாலும் 4 விதமான யோனிகள். இதை விரித்துரைக்க வேண்டும். சூலமான உற்பனம் சொல்வதான மந்திரம். அருவமாய் இருந்தபோது அன்னை அங்கு அறிந்தினான். அருவமாக இருக்கும்போது, உருவமாய் இருந்தபோது உன்னை நான் அறிந்தினான். குருவினால் தெளிந்து கொண்டு கோதிலாத ஞானமும் பருவமான போதிலோ பரபிரம்மமானதே. அருவமாய் இருந்தபோது அன்னை அங்கு அறிந்தாள். ஒன்று மட்டும் இருக்கும்போது அன்னை நம்மளை தெரியல. உருவமாக இருந்தபோது உன்னை தான் அறிந்தாள், உன்னை நான் அறிந்தாள். உருமாயிச்சனக்கா. குருவினால் தெரிந்து கொண்டு கோதிலாத ஞானம், ஒரு குறையில்லாத ஞானம். பருவமான போதிலோ பரபிரம்மமானதே. நீங்கள் பக்குவப்படும் போது மட்டும்தான் அது பரபிரம்மமாக மாறுது. பிறப்பதும் இறப்பதும் பிறந்திடாது இருப்பதும் மறப்பதும் நினைப்பதும் மறைந்ததை தெளிந்ததும் துறப்பதும் கொடுப்பதும் சுகித்தி வாரி உண்பதும் பிறப்பதும் இறப்பதும் பிறந்த வீடு அடங்கமே. பிறப்பது இறப்பது பிறந்திடாது இருக்கிறது, 2 இருக்குது. பிறக்கிறது இறக்கிறது, பிறந்திடலாமல் இருக்குது. மறக்கிறது, நினைக்கிறது, மறைத்ததை தெளிப்பது,
துறப்பது, கொடுப்பது, சுகித்தி வாரி உண்பது, பிறப்பதும் இறப்பதும் பிறந்து விடு. இது மாதிரி எல்லாமே ஒரு வீடு போய் அடையும். ஒன்று மற்றத்தில் போய் எல்லாமே ஒடுங்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் ஒன்றா மாறிடும். இதை தான் அந்த மாதிரி சொல்கிறான். கண்ணில் இருப்பானோ கருங்கடல் கடைந்தமால், விண்ணில் இருப்பானோ மேலே அங்கு நிற்பானோ, தன்னில் இருப்பானோ தராதாளம் படைத்தவன், என்னுள் இருப்பானே எங்குமாகி நிற்பானே. கண்ணிலே இருப்பானே கருங்கடல் கடைந்தமால். மால் கடைஞ்சதாக சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்கிறான்னா கண். விண்ணிலே இருப்பானே மேலே அங்கி நிற்பானே. விண்ணிலும் இருப்பான். தன்னுள் இருப்பானே தராதாளம் படைத்தவன், அவனுக்குள்ளும் இருக்கிறான். என்னுள் இருப்பானே எங்குமாகி நிற்பானே. எனக்குள்ளே இருக்கிறவன் தான் எங்குமாகி நிற்கிறான். ஆடு நாடு தேடினும் ஆணை சேடி தேடினும் கோடி வாசி தேடினும் குறு குழந்து நிற்குமே. ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும், நிறைய ஆள் பலம் வீடு வசதி எல்லாம் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ. இதெல்லாம் வந்து உங்கள் முடிவு காலத்தில் வந்து நிற்குமோ? நிற்காது. ஓடி இட்ட பிச்சை. பிச்சைன்னா ஆணவத்தினால் போகிறது இல்லை, திமிர்னால் போகிறது இல்லை, ஒருத்தர் ஒதுங்கிறது இல்லை. பிச்சைன்னா உங்கள் பிள்ளைங்கள, உங்கள் மனைவியை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவனை, உங்களுக்கு இருக்கிற சுற்றத்தாரங்களை எல்லாம் மதிக்கிறது, கவனிக்கிறது, வாழ்த்துறது, வாழ்கிறது எல்லாமே கூட பிச்சை தான். எல்லாருக்கும் கொடுக்குறீங்கல்ல, அதுதான். அப்போ அதாவது வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் வாழ்ந்தாவே 10 பேருக்கு பிச்சை கொடுக்குறீங்க. வாழ்ந்தீங்கன்னா உகந்து செய்த தர்மம், இன்னொருத்தர் வாழ வச்சிங்கன்னா சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. உங்களுக்கு தர்மம் வந்து நிற்கும். நீங்கள் வாழலாம், நல்லா இருக்கலாம். சிவயோகி ராஜு வணக்கம். சரவணகுமார் வணக்கம். சரவணன் சஞ்சீவி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நன்றி.